தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடம் பயிற்றுமொழி ஆக்கப்படுவது எப்போது என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். தெலுங்கானா ஆட்சியாளர்களிடம் தாய்மொழி பற்றி தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெலுங்கானாவில் மாநில பாடத்திட்டம், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ளிட்ட அனைத்து பாடத்திட்டங்களை பின்பற்றும் பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டு 19 ஆண்டுகளாகியும் இன்று வரை அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். தெலுங்கானாவில் தாய்மொழியை காக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழை வளர்க்கிறோம், வாழ வைக்கிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்களால் தமிழகத்தில் தமிழை இன்னும் பயிற்று மொழியாகவோ கட்டாய பாடமாகவோ கொண்டு வர முடியவில்லை. தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்குவதில் தமிழக ஆட்சியாளர்கள் செய்த துரோகங்கள் மிக நீண்டவை. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த தொடர் அழுத்தம் காரணமாக தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டம் 2006ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஆண்டுக்கு ஓர் வகுப்பு வீதம் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டு 2015-16ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதன்பின் 9 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் கட்டாய பாடம் ஆக்கப்படவில்லை. அதற்காக ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ் கட்டாய பாடமாக்கப்படுவதற்கு எதிராக தனியார் பள்ளிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை தடை செய்ய முடியாது என்று கூறிவிட்ட உயர்நீதிமன்றம் 2022-23ஆம் ஆண்டு முதல் தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டது. அதை எதிர்த்து தனியார் பள்ளிகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் நாள் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், உள்ளூர் மொழியை கற்றுக்கொள்வது குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளது, அதே நேரத்தில் உள்ளூர் மொழியை கற்பிக்க தனியார் பள்ளிகள் மறுப்பது தேச ஒற்றுமைக்கு நல்லதல்ல என்று கூறியது. எனினும் 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்க 1 மாதம் மட்டுமே இருந்த நிலையில் அதற்குள்ளாக வழக்கை விசாரித்து முடிக்க முடியாது என்பதால் தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை செயல்படுத்துவதிலிருந்து ஓராண்டுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாகவும், கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூலை மாதத்தில் வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும்படி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு செய்திருந்தால் 2023-24ஆம் ஆண்டிலேயே தமிழ் கட்டாய பாடமாகி இருக்கும். ஆனால் இன்று வரை அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டுவர திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் 2015-16ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ உள்ளிட்ட பிற கல்வி வாரியங்களுடன் இணைக்கப்பட்ட பள்ளிகளிலும் தமிழை கட்டாய பாடமாக்கி கடந்த 18/9/2014 அன்று அப்போதைய தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. அதன்படி நடப்பு 2024-25ஆம் ஆண்டில் பிற பாடத்திட்டங்களை பின்பற்றும் தனியார் பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் கட்டாய பாடம் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாத திமுக அரசு அந்த கடமையிலிருந்து தனியார் பள்ளிகளை காப்பாற்றும் நோக்குடன் 2023ஆம் ஆண்டு மே மாதம் தனியார் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது. அதன்படி சிபிஎஸ்இ உள்ளிட்ட பாடத்திட்டத்தை பின்பற்றும் தனியார் பள்ளிகள் தமிழை கட்டாய பாடமாக்க தேவையில்லை, அதற்கு பதிலாக தமிழை கூடுதல் கட்டாய பாடமாக்கினால் போதுமானது, தமிழ் பாடத்திற்கு சிபிஎஸ்இ உள்ளிட்ட வாரியங்கள் தேர்வு நடத்த தேவையில்லை, தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையை நடத்தி அதற்கான சான்றிதழை அளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இது மோசடியானது. தனியார் பள்ளிகள் எந்த பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றனவோ அந்த பாடத்திட்டத்தின்படி தமிழ் பாடத்திற்கு தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டால்தான் மாணவர்கள் தமிழை படிப்பார்கள். மாறாக பொதுத் தேர்வில் தமிழ் பாடம் கிடையாது, 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற தமிழ் கட்டாயம் கிடையாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் தமிழக அரசு தேர்வுத்துறை நடத்தும் தேர்வை பெயரளவில் எழுதினால் போதுமானது என்றால் எவரும் தமிழ் படிக்க மாட்டார்கள். இன்னொருபுறம் தமிழை கட்டாய பயிற்றுமொழியாக்கும் அரசாணை செல்லாது என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து 2000ஆவது ஆண்டில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு 25 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சநீதிமன்றத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதை விசாரணைக்கு கொண்டு வரவோ அல்லது தமிழை கட்டாய பயிற்றுமொழியாக்கி சட்டம் கொண்டு வரவோ அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் தமிழை வெறுக்கும் தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு தமிழக ஆட்சியாளர்கள் செலுத்தி வரும் பதில் மரியாதைதான். இது தமிழ் துரோகம்.
தாய்மொழிக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பிற திராவிட மாநில அரசுகளிடமிருந்து தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இனியும் அன்னை தமிழுக்கு துரோகம் செய்வதை விடுத்து தமிழகத்தில் தமிழை கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் செயல்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.